குட் ஈவினிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் ரொம்ப நாள் அந்த மாதிரி வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணாமல் நிறுத்தியிருந்தேன். போதும்னு கூட நான் நினச்சேன், ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. பட் நான் திரும்பவும் சபைகள் அதுமாரி நிறைய இடத்துல போய் நான் வந்து ஒப்சர்வ் பண்ணதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னதில் அந்த மாதிரி காரியங்கள் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு பாரங்கள் இருக்குது. அதில் ஒரு சில இதை நான் தினமும் நான் சொல்ல அப்படின்னேன். ஒன்று வந்து இப்போல்லாம் வந்து பர்சிக்யூஷன் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அதுபோல் என்னுடைய ஃப்ரெண்டு கூட அந்த மாதிரி சொல்லி வருத்தப்பட்டா. அது மாதிரி அவள் ரொம்பலாம் பேசலாம் மாட்டா, ஆனால் அதிகமாக ஜெபிப்பாள். அதில் பார்த்திங்கன்னா பர்சிக்யூஷன் ப்ரேயர் அப்படின்னு நிறையா நடக்குதான். அதுபோல் எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிலாம் நம்ம சிலர் நினைக்கிறாங்க. அதை இட்டு ஜெபிக்கிறாங்க. அதுமாரி நான் இதுமாரி ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் நான் கஷ்டப்படுறேன். உண்மைதான். அது சாத்தான், உலகம், அதுமாரி அவங்க வந்து நம்மளை வந்து பகைக்க தான் செய்யும். அது கர்த்தரே அதுமாதிரி தான் சொல்லியிருக்காரு. உலகம் என்னை பகைத்தது போல் உங்களையும் தான் அது பகைக்கும். அவர் வந்து பச்சை மரமாக இருக்கும்போது அவரை வந்து இப்படி நிந்தித்து துன்பப்படுத்தினாங்க. ஆனால் நம்ம வந்து பட்ட மரம், நம்மளையும் அப்படி தான் நிந்திப்பாங்க அப்படின்ட்டு இருக்குது. அவரே சொன்னது தான் அது. பட் எனக்கு வந்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி எனக்கு ஆசை. ரெண்டாவது வந்து மற்றவங்களை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளையாக ஆயிட்டேன் அப்படிங்கிறது, அந்த விடுதலை முழுமையாக நானே அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். வறுமையிலேருந்து விடுதலை, பிணியிலேருந்து விடுதலை, மூப்பிலேருந்து விடுதலை, பண தேவைகள், வியாதியிலேருந்து விடுதலை, அறியாமைகள்லேருந்து விடுதலை, எல்லாமே வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும் போது அதை எவ்ரிடே லைஃப்பில் நான் முழுமையாக என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவன். அதில் வந்து அதனால் வந்து அதை பல வீடியோஸில் சொன்ன மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பாரங்கள் எனக்கு இருக்கிறதுனால, பாரங்கள் நான் சொல்லும்போது ஆத்ம பாரங்கள் தான். எல்லாரையும் ஆத்மாவாக தான் நான் பார்ப்பேன். அது எங்கள் பாஸ்டர்ஸு சொல்லி தந்தது. அதுபோல் ஒருத்தர் நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களும் ஆத்மா தான். அதுபோல் எல்லாரையும் ஆத்மாவாக பார்த்து எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற பழக்கத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்போ வந்து பெங்களூர் போகிறேன். போயிட்டு நான் மைக் பிடிச்சி சாட்சி எல்லாம் நான் சொல்கிறது இல்லை. இதுமாதிரி வீடியோஸில் சொல்கிறதோட சரி, பப்ளிக் அப்பியரன்ஸஸ்லாம் கிடையாது, மீட்டிங்கில் பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. அதில் வந்து ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் போய் எனக்கு விருப்பப்பட்ட இது நான் வாங்குகிறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கடைக்காரர்கள் அவங்களுக்காகலாம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதுபோல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நகைகள் அதெல்லாம் விட ஒரு ஆத்மா வந்து அதிக விலையேற பெற்றது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு கிலோ நகைகள் நான் சேர்த்துருந்தேன் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். நான் மொத்தமாக வந்து தொலைச்சிட்டேன். நான் இப்போ இருக்கிற இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இதில் ஷோவுக்காக நான் அணிந்திருக்கிறேன். அதுமாரி மொத்தமாக தொலைச்சாலும் நான் அதை போய் நான் போலீஸில் சொல்லியோ இல்லை அந்த மாதிரிலாம் அதை இட்டு மெனக்கிடலை நான். ஏன்னா வந்து இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே அப்படி ஒரு இது இருக்கு வசனம். மாதிரி உலகம் எல்லாம் மாயை அப்படிலாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த விடுதலையை வந்து நான் முழுமையாக
அனுபவிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. அதுக்காக உட்காந்து ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ அதெல்லாம் கூட பர்சிக்யூஷனில் வரலாம். ஆனால் அதுக்காக உட்காந்து ஒன்று நான் அழறதில்லை. இப்போ கூட எனக்கு தலைவலி இருக்குது, ஆனால் நான் அதுக்காக சோர்ந்து போய் உட்காரதில்லை. ஏன்னா எங்கள் பாஸ்டர் சொல்லிகிட்டே இருப்பார், எனக்கு ஜுரம் வந்தால் கூட நான் போய் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். ஷார்ட் வீடியோன்றதுனால நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.